ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க மழை வந்துருச்சு. இதான் நின்றுச்சு இப்போ. உண்மையில எனக்கே ஷாக் ஆகி போச்சு. என்னடா எப்புட்றா கீரை விக்கிறதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். எப்படியோ மழை நின்றுச்சு பரவாயில்லைங்க. நம்ம காலையில இப்போ மல்லிகை எட்டு வந்து நேத்து. அப்புறம் நைட்டும் மழை வந்துருச்சுங்க. இப்படி மழை பெஞ்சா எப்படி வியாபாரம் பண்றது பார்த்துங்க. அதனால தான் "காற்றுள்ள போதே தூத்திக்குன்னு" சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? நம்ம வாழ்க்கையிலங்க எதிரியும் கூட மன்னிச்சு விட்டுலாங்க. ஆனா கூடவே இருந்துட்டு, நம்ப வச்சுட்டு ஏமாத்துறா ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா சில பேரு, அவைங்கள வந்து என்னைக்கும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. என் வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கு. நல்லவன் மாரி நடிச்சு, கடைசியில எனக்கே துரோகம் பண்றாங்க. அதையெல்லாம் நெனச்சு என் மனசு எவ்வளோ வேதனைப்படுது. உண்மை எப்பவுமே வெளிய வருங்க. எல்லாத்துக்கும் வந்து உண்மையா இருங்க. நானும் உண்மையா தான் இருப்பேங்க. ஏன்னா, நான் வீடியோவ சொல்ல மாரி நான் உண்மையா இருப்பேன். பொய் பேச மாட்டேன். ஏதோ எங்க வீட்ல ஏதாவது அ அவைங்க திட்டுவாங்கன்னு ஏதோ பொய் சொல்லுவேன் அவ்வளோதான். மத்தபடிக்கு வேற பொய்யெல்லாம் நான் சொன்னதே இல்லைங்க. எதையுமே மறைச்சது இல்ல. உண்மையவே பேசுவேங்க. அதாவது கூடவே இருந்துட்டு நல்லவைங்க மாரி இருந்து, நம்மள வந்து கழுத்த அறுக்குறாங்க பார்த்தீங்களா? அவைங்கள வாழ்க்கையிலேருந்து நீங்க விலகியே இருங்க. நானும் அப்படித்தான் விலகி இருக்கிறேன். அப்படியே நம்ம வியாபாரம் போயிட்டுருக்குது. பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க வந்துட்டேன். ஆனா கிளைமேட் பார்த்தீங்கன்னா, கருக்கலோட தான் இருக்குது. ஸ்கூல் பஸ் எல்லாம் போகுது. பாப்பா பஸ்ஸுக்கு கிளம்புவா. நல்லவனா இருக்கலாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுங்க. அதுதாங்க நிதார்த்தமான உண்மை. அப்படியே கிளம்பலாங்க. எனக்கு கொஞ்சம் மூக்கடைக்கிற மாரி இருக்குது. பனிக்குள்ள வரனால இதா இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து, பார்த்து கவனமா இருக்கோணுங்க. நானும் அப்படித்தாங்க. உண்மையில நான் கீரை வியாபாரம் பண்றேன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரூ. 100 ரூ. 200 எடுத்து வச்சுருவேன். எடுத்து வைப்பேன். இந்த மாரி டைமு கீரை வியாபாரம் இல்லாத டைமு, அப்புறம் நம்பளுக்கு மழை காலத்துக்குலாம் அது பயன்படும். புது நோட்டா எடுத்து வைப்பேங்க. ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 ரூ. 100 எல்லாம் எடுத்து வைப்பேன். ஏதாவது தேவைங்கும்போது அந்த பணத்துலருந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஆனா அளவா தான் எடுப்பேன். எச்சாலாம் எடுக்க மாட்டேன். எவ்வளோ தேவையோ எடுத்துட்டு, மறுபடி புது நோட்டு வந்தா மறுபடியும் சேமிக்க ஆரம்பிச்சுருவேங்க. கிருஷ்ணா நகரு, கொங்கு வேலைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா நகர்ன்னு சொல்லுவாங்க. அங்க தான் வந்திருக்கேங்க. அப்ப கீரை, சிறுகீரை முடிஞ்சுச்சு, செங்கீரை முடிஞ்சுச்சு, அரக்கீரை, சுக்குடி கீரையும் தான் இருக்கு. அது கம்மியா இருக்கு. நாட்டு மல்லியும் இருக்குது. அது கம்மியா இருக்குங்க. அவ்வளோதான். அந்த சாக்குல இருக்க ஒரு 10 புடி தான் இருக்குங்க. அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. வியாபாரம் அப்படியே ஆயிட்டு இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. ரொம்ப மோடம் போட்டுருக்குங்க. சரி நம்ம இத வித்துட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்பலாம். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்குங்க. எப்படின்னா வீடு கட்டணும், கார் வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், நகை எடுக்கணும். எல்லாமே கனவா தாங்க நம்ம வாழ்றோம். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வேலைக்கு போகும்போது அத பண்ணணும், இத பண்ணணும். எல்லாமே நம்ம நெனச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம சூழ்நிலை, நம்ம நேரங்காலம் எல்லாமே வந்து அ ஒவ்வொருத்தருக்கும் நெனச்ச மாரி நடந்துருது. ஒவ்வொருத்தருக்கும் நெனைக்காத மாரி நடக்குது. எத்தன பேருக்கு நம்ம நெனைக்கிற மாரி நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு சில பேத்துக்கு நெனச்சது நடக்கு. ஒரு சில பேத்துக்கு நடக்காது. என்ன காரணம்னா, நம்ம வந்து யோசிக்கிறதில்ல. எ எடுத்தோம், கவுத்தோம்ன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு விஷயம் செய்யும்போதோ, ஒரு இது பண்ணும்போதோ, நம்ம 1000 டைம் யோசிக்கோணுங்க. யோசிச்சு பண்ணோம்னா, கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம நல்லா முன்னேறி போலாம். யோசிக்காம பண்ணோம்னா முன்னேற முடியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மழை வருது பாருங்க. சேஞ்ச் ஆயிருச்சு. மழை உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். கீழ தூத்த மழை வந்துச்சு. பாருங்க எனக்கு கீரை முடிஞ்சுச்சு. பரவால்ல. கடவுள் ஏதோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேங்க. பாருங்க சுக்குட்டி ஒரு புடி இருக்குது. அரக்கீரை ஒரு புடி. மல்லி 2 புடி இருக்குது. சாமி டைம் காட். இந்த மழை எப்படி கீரை விக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க பாருங்க. எல்லாம் வித்தாச்சு. நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். மல்லிக்கு 2 புடி தான் இருக்கு. போற வழியில அறுவதுக்கு வித்துட்டு போயலாம். அது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பாதிக்காதுங்க. ஏதோ சாமி சந்தோஷம். நான் செஞ்ச புண்ணியமோ, நான் செஞ்ச தர்மமோ தெரியல. எனக்கு உண்மையில கீரை இன்னைக்கு விக்க முடியுமான்னு நெனச்சுட்டே இருந்தேங்க. மழையும் வந்துருச்சு. அதே சமயத்தில கார்த்திகை தீபமும் இன்னைக்கு. அதனால நான் பயந்துட்டே இருந்தேன். வித்துருச்சு. பரவால்ல. நல்லதே செய்வோம். நல்லதே நடக்குங்க. சேம் பேண்ட்ஸ் அப்படியே நான் வீடு கிளம்புறேன். அவ்வளோதான். நீ முடிஞ்சுங்க. காசு வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன்.